ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிக்கினியோட எபிசோட் 32 பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங் சீனில் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கறதுக்காக கோர்ட் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஜட்ஜ், உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த டிவோர்ஸ் வாங்குறதுல சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபெரத் எல்லாரையும் பார்த்துட்டு சேரனை பார்த்துட்டே நின்றுருப்பான். அப்போ சடனாக தாத்தாவை பார்க்குறான். தாத்தாவும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது வேற வழி இல்லாமல் சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதே டைம்ல சைரனை பார்த்து எல்லாரும் அவ என்ன பதில் சொல்ல போறாளோன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அவ டிலே பண்ணிட்டே இருப்பா. இந்த காட்டு பூச்சிக்கு உள்ள பார்த்த மாதிரி என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு பாக்குறப்போ சம்மதம் தான் அவளும் சொல்லிடுறா. இப்படியே அவங்களோட டிவோர்ஸ் முடிஞ்சு வெளியே வராங்க. அந்த இடத்துல பெலின் நின்றுருக்கா. அதை பாக்குறப்ப சைரனுக்கு இன்னும் அதிகமா கோவம் வருது. அங்க இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் சைரன்ட்டையும் ஃபெரத்தையும் பேசணும்னு சத்தம் போட்டு அவங்களை கூப்பிட்டே இருப்பாங்க. அப்ப இஃப்கட் கசின் கிட்ட பேசுறா. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசினாதான் இதோட முடியும் அப்படின்னு சொல்றா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி சைரனும் ஃபெரித்தும் ப்ரெஸ் பீப்புள்கிட்ட பேசுறதுக்காக முன்னாடி போறாங்க. அப்ப சைரன் ஒரு மாதிரியே இருக்கா. அப்ப ஃபெரித்தை கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க கிட்ட என்னன்னாலும் நீயே பேசிக்கோ, என்னால எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்றா. சரி, நான் சீக்கிரம் பேசிடுறேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ப்ரெஸ் பீப்புள் கிட்ட ஃபெரித்து பேச ஆரம்பிக்கும் போது சைரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னமோ ஆகுது. இந்த மாதிரியான ஒரு ரீசனுக்காக உங்க முன்னாடி நிக்கிறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் என்ன பண்றது, என்னோட சைரனோட வாழ்க்கைக்கு இதுதான் சரியான காரணம். என்ன, உங்க லைஃப்ல வேற யாராவது இருக்காங்களா ஃபெரித் அப்படின்னு சொல்லி அதைவே திரும்ப திரும்ப ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. இதை கேட்க கேட்க அவளுக்கு தலையே சுத்துது. ஃபெரித்தோட கையை பிடிச்சிக்கிறா. அப்ப கூட ஃபெரித் அவங்க கிட்ட எங்களோட இந்த டெசிஷனை, எங்களோட பர்சனல் லைஃபை நீங்க மதிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஃபெரித் பேச பேச சைரனுக்கு என்னமோ ஆகி அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு ஃபெரித்தோட கையில விழுந்துடுறா. அவளை அப்படியே தூக்கிட்டு கோர்ட்குள்ளேயே ஓடுறான் இவன். உள்ள போனதும் சரி, நீ ஓகேயா, இங்க பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்லி அவளை தாங்கி பிடிச்சிட்டு இவனும் அழுக ஆரம்பிச்சிடறான். அவன் பக்கத்துல தான் இருக்க, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலி உள்ள ஓடி வராங்க. அப்ப கசின், என் பொன் மேல இருந்து கையெடு, அவளை தொடுற உரிமையை நீ எப்போ எழுதிட்ட, முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். இதை பாக்குற தாரிக்கு உள்ளுக்குள்ள பத்திட்டு வருது. அவன் அழுக ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இது எதையுமே கண்டுக்காம ஃபெரித், சரி நீ எந்திரி, நீ ஓகே இல்ல, நீ பயப்படாத, நான் உன் பக்கத்துலயே தான் இருக்கேன், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி அவளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். இதை பாக்குற இந்த தாரிக் கசிமை பார்த்து பயங்கரமா ஒரு முறைச்சிட்டு எந்திரிச்சு போய் அவனை இழுத்து நிப்பாட்டி வச்சு, அவன் மேல கை வச்சிங்கன்னா நான் உன்னை கொன்றுவேன், முதல்ல தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி அவன் ஷர்ட்டை பிடிக்கிறான். அந்த இடத்துல கரெக்டா வர தாத்தா, என் பேர மேல இருந்து கையிடுறா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா அங்கிருந்து கிளம்புறாரு. ஆர்கன், நம்ம போலாம், இதுக்கு மேல நம்மளுக்கு இங்க எந்த வேலையும் கிடையாது, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ஃபெரித்தை கூப்பிடுறான். பட் ஃபெரித் மயங்கி விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு இருக்கிற சைரனத்தை பார்த்துட்டே நின்று இருக்கான். இதை கவனிச்சு இந்த தாரிக் கம்முன்னு இருக்காம, கவலைப்படாத, அவளை எல்லா வழியிலையும் ரொம்ப அழகா நாங்க பார்த்துப்போம், நீ இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதும் அவன் கடுப்பாய் அவனை அடிக்க போவான். அவனை தரத்திறன் வெளியே எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து, ப்ளீஸ் என்னை விடுப்பா, நீ என்ன உனக்கு பிடிக்கும்னா என் தயவு செஞ்சு விட்டுரு, அவனை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபெரித் சொல்வான். எனக்கு உன்னை மட்டும் தாண்டா பிடிக்கும், அதனாலதான் நான் இப்படி உன்னை பிடிச்சி வச்சிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு போயிடாத, அப்பாவோட பேச்சு கேளு, உனக்காக நான் ஸ்டாண்ட் பண்றேன், ப்ளீஸ் இப்ப மட்டும் என் பேச்சு கேளு, தயவு செஞ்சு கேளுன்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப கெஞ்சறப்போ வேற வழி இல்லாம இவன் நார்மல் ஆகுறான். கொஞ்சம் கொஞ்சமா நார்மலான சைரன், நான் மார்னிங் சாப்பிடாதனால ஒரு மாதிரி இருந்து கீழே விழுந்துட்டேன், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. இந்த டைம்ல இந்த சஃபட் லூசு பையன், அங்க பாத்தியாமா சுனா எவ்வளோ அழகா சைரனை பாத்துக்கிறான்னு, இது மாதிரிதாம்மா உன்னையும் ஃபியூச்சர்ல பாத்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி சரி, எனக்கு இங்க போர் அடிக்குது, நம்ம காருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சஃபட்டை கூட்டிட்டு போறான். இதே நேரத்துல வீட்டுக்கு வர தாத்தா பெலினை அங்க பாக்குறாரு. இந்த பொண்ணு எல்லா நேரமும் ஏன் இங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல, உங்களுக்கு நம்பிக்கையான யாரும் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லல, சரி நானே சொல்றேன், நான் பெலினை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அவ்வளோ அதுக்கு ஓகே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவருக்கு ஷாக்கா இருக்கு. பட் எதுவும் பேசல. நீங்க ஏன் ஷாக் ஆகிற மாதிரி பாக்குறீங்க, உங்களுக்கு அதானே வேணும், பேர குழந்தைங்க, நான் கல்யாணம் பண்ணணும், இப்ப பதில் சொல்லுங்க, இப்ப அதைத்தான் நான் பண்ணிருக்கேன், நான் பண்ணது சரிதானே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கிறான். அதுக்கு தாத்தா, நீ இப்பதான் சரியான விஷயம் பண்ணிருக்க, இஃப்கட் சீக்கிரமா ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாத்தா அங்கிருந்து போறாரு. இவன் மேல வந்ததுமே சைரனுக்கு எவ்வளோ டைம் கூப்பிட்டு பார்ப்பான். பட் சைரன் கால் எடுக்க மாட்டா. அவனுக்கு ரொம்பவே உள்ளுக்குள்ள பதட்டமா இருக்கு, சைரனுக்கு என்ன ஆச்சோ, எப்படி இருக்காளோ அப்படின்னு. இதே நேரத்துல வீட்டுக்கு வந்ததும் சைரனை அவளோட ரூமுக்கு சுனா கூட்டிட்டு போயிடுறா. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போனப்போ இந்த தாரிக் கசிமை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா, அவன் சைரனை எப்படி பிடிச்சிட்டு இருந்தான்னு பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேல அவனை சைரன் பக்கத்துல நான் பார்த்தேன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், இது எல்லாத்துக்கும் நான் அமைதியா இருக்கிறது உங்களால மட்டும்தான், இதுக்கு மேல நீங்களும் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா
நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி. இந்த கசிம் தான் எப்பவுமே எல்லாரையும் மிரட்டிட்டு இருப்பான். பட் இந்த தாரிக்கே கசிமை மிரட்டுறான். அது இவனுக்கு கொஞ்சம் பிடிக்கல. பட் இப்போ இவனுக்கு வேற வழியும் இல்லை. இங்க பாருங்க, அதெல்லாம் தெரியாம நடந்துச்சு, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி சமாளிக்கிறான். இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்துல ஃபெரித் வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு ஆல்கஹால் எடுத்துட்டு வரான். வந்த சர்வன்ட் வச்சு எல்லாத்துக்குமே அந்த ஆல்கஹாலை சர்வ் பண்றான். நான் இப்ப செலிப்ரேஷன் மூட்ல இருக்கேன், எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. என்ன ரீசன்காக யோசிக்கிறீங்களா? நான் செய்யறேன் டிவோர்ஸ் பண்ணதுக்காகவும் பெரியனை கல்யாணம் பண்ண போறதுக்காகவும் தான் இந்த பார்ட்டி. சோ என்னோட சந்தோஷத்துல எல்லாரும் கலந்துக்கோங்க. இதான உங்களுக்கு தேவை, இதுதானே நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, நடக்கிறப்ப ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வாங்க கம் ஆன் அப்படின்னு சொல்லி இவனோட செலிப்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் கலந்துக்கிறது மூத்த மருமகளும் அவளோட அண்ணனும் தான். அப்ப பெலினை பார்த்து, என்ன பெலின் அப்படி உட்கார்ந்து இருக்க, இதெல்லாம் நடக்கணும் தானே நீ ஆசைப்பட்ட, இந்த வீட்டுக்கு வரணும், மருமகளாகணும், கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறதுலாம் உனக்கு நார்மல் தானே, இதெல்லாம் உன்னோட டைப் தானே, கம் ஆன் மேன், வா தண்ணி அடி அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இவன் பேசுறத பார்த்த பெலின், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபெரித் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? எல்லாத்தையும் நிறுத்திடுவியா? என்ன பண்ண போற? இப்பவே சொல்லு, கம் ஆன் சொல்லு, என்ன பண்ண முடியும் உன்னால? அப்ப இங்கிருந்து போயிடுவ அப்படித்தானே? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண, ஆனா இனிமேல் நான் இப்படிதான் இருக்க போறேன். இதை கேட்டதுமே ஆர்கன், போதும் குடிக்கிறது நிப்பாட்டு, போதும் நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நான் ஏன் நிப்பாட்டணும், நான் இனிமேல் இப்படிதான் இருக்க போறேன், இதில் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது எல்லாத்தையும் பெலின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, ஏய் என்ன பாக்குற, போ வெளியே போ, முதல்ல நான் என் குடும்பத்தோட பர்சனலா பேசணும், நீ எனக்கு பர்சனல் கூட கிடையாது, முதல்ல வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறான். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெலினை அவமானப்படுத்துறான். ஏன்டா இவன் கூட நம்ம இருக்கோம் அப்படின்னு அவ வெறுக்கிற அளவுக்கு அவன் யோசிக்க வைக்கிற மாதிரி நடந்துக்கிறான். இவனை ஸ்டாப் பண்ண அவங்க வரும்போது, நிறுத்துங்க, உங்களை மாதிரி பைத்தியக்காரங்க கூட இருந்தனாலதான் நான் இப்படி ஆகியிருக்கேன், எப்படி இருந்த நான் இப்படி ஆகியிருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்களை மாதிரி ஆட்கள் கூட நான் இருந்ததுனால மட்டும்தான். இதெல்லாம் தானே உங்களுக்கு தேவை, நான் இப்படிதானே இருக்கணும், இதுக்கு மேல இதை விட மோசமா எல்லாமே நடக்கும், பார்த்து இன்னும் நல்லா சந்தோஷப்பட்டுக்கோங்க, யாரும் இனிமேல் நிம்மதியா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அவன் அங்கிருந்து போறான். மேல போய் தண்ணி அடிச்சுட்டு ஒரு சில விஷயங்கள் யோசிக்கிறான். இந்த பெலின் எப்பவுமே இஃப்கட் கூடவே இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவனுக்கு தெளிவா ஒரு விஷயம் புரியுது. பெலினோட அம்மா செய்ரன் கிட்ட அவளோட பர்சனல் விஷயங்களை பேசி அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணப்போ, செய்ரன் நம்மளுக்குள்ள நடந்த பர்சனல் விஷயங்கள் எப்படி அவளுக்கு தெரியும், நீ சொல்லாம எப்படி தெரியும், நீ தான் எல்லாம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி சண்டை கட்டி தான் அவன் இங்கிருந்து போயிருப்பா. பட் இப்பதான் அவனுக்கு புரிய வருது, இது அத்தனையும் சொன்னது இஃப்கட் தான், இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறான். இவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த சஃபட் வரான். அவன்கிட்ட பேச முடியாம வெளியே போறாங்க. வெளியே போனா, என்ன எப்ப பாரு ரூம்குள்ளேயே இருக்கீங்க, வீட்டு வேலையில யாரும் செய்ய மாட்டீங்களா, அப்படி என்ன நடந்துருச்சு, இப்ப நீ நல்லா தானே இருக்க, போ நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, போய் முதல்ல எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிங்க, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, போ போ அப்படின்னு சொல்லி இந்த சஃபட்டோட அம்மா ரொம்ப அதிகாரமா பேசுறா. அதுக்கு பாட்டி, இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சமாவது பெட்டரா இருக்காங்க, பெட்டரானா என்ன, வேலைன்னா என்ன ஆனாலும் செஞ்சுதான் ஆகணும், போ போ அப்படிங்கிற மாதிரி பேசுறா. இவங்களும் வேற வழி இல்லாம அங்க போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல ரொம்ப நல்லா குடிச்சிட்டு கீழே அவசர அவசரமா ஃபெரித் வரான். இஃப்கட்டை பாக்குறான். இஃப்கட், நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் செய்றனை பார்க்கணும், அவ என்ன ஆனான்னு தெரியல, அவளை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அதெல்லாம் முடியாது, நீ முதல் ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி இஃப்கட் சொன்னதுமே, நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்துவான். கரெக்டா அந்த இடத்துல தாத்தாவும் வந்துடுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க, நாங்க பட்ட கஷ்டமெல்லாம் போதும், முதல் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி லாட்டிஃபை கூப்பிட்டு அவனோட போனை வாங்கி வைங்க, அவனை ரூம்குள்ளே லாக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்குறப்ப அவன் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறான். பட் எதுவுமே பேசல, அமைதியா மேலே போய் ரூம்ல அவனோட போனை கொடுத்துட்டு ரூம் கீயும் கொடுத்துட்டு, உங்களால இவ்வளோதானே முடியும், என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறான். லாட்டிஃபு ரூமை லாக் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்படியே நைட் ஆகிட செய்ரன் சுனா கிட்ட எவ்வளவோ கெஞ்சுறா, இங்க பாரு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீ இதுல இருந்து தப்பிச்சு போக முடியும், நீ தயவு செஞ்சு எங்கேயாவது போயிரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா வாழி, இங்க இருக்காத அப்படின்னு சொல்லி செய்ரன் எவ்வளவோ சொல்வா. இல்ல என்னால முடியாது, அதுக்கான தைரியம் எனக்கு இல்ல, ஏதாவது ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ போக மாட்டேன்னு சொல்றா. இந்த நேரத்துல நல்லா குடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம பேக் சைடு வழியா இறங்கி கார் கிட்ட போய் அபியை பாக்குறான். அபிட்ட ரொம்ப கெஞ்சுறான், ப்ளீஸ் அபி என்னை கூட்டிட்டு போ, என் செய்ரன் என்ன ஆனான்னு தெரியல, அவ ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தா, அவ நல்லா இல்லைன்னா என்னாலே இங்க இருக்க முடியாது, அவ நல்லா இருந்தா மட்டும்தான் என்னாலே வாழ முடியும், ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறான். அவனோட இந்த கண்டிஷனை பார்த்துட்டு, நான் இதை பண்ணனா தன்னோட வேலை போயிருன்னு தெரிஞ்சு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், தைரியமா வா அப்படின்னு சொல்லி அவனை அங்க கூட்டிட்டு போறான் அபி. இவங்க செய்ரன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதே கரெக்டா
லாட்டிஃப் அந்த ரூம்ல போய் பார்ப்பாரு. பாத்ரூம்ல போய் செக் பண்ணிட்டு எங்கேயுமே இல்ல அப்படின்னதும் லாட்டிஃப் ஸ்ட்ரைட்டா அபிக்கு கால் பண்றாரு. இவன் அவன்கிட்ட சொல்லும்போது கால் தானே பண்றாங்க, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நான் சைரன் பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கதவை தட்டுறான். கதவை தட்டுறப்போ வந்து ஓபன் பண்றது கசிம் தான். உள்ள வந்ததும் அவன் சைரன் சைரன்னு கத்துறான். அவனை பார்த்ததும் கசிம்க்கு பயங்கர ஷாக். எல்லாருமே எந்திரிச்சிட்டு அவங்கவுங்க ரூம் முன்னாடியே நிக்கிறாங்களே ஒழிய யாரும் முன்னாடி வரல. அப்ப கசிம், நீ இங்க என்ன பண்ற, முதல்ல வெளிய போ அப்படின்னு சொல்லி கத்துறான். இங்க பாருங்க ப்ளீஸ், என்கிட்ட சத்தம் போடாதீங்க, நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக வரல, நான் பேசுறத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆண்டப்ல மீட் பண்ண ஃபெரித் கிட்ட நீங்க எவ்வளவு சந்தோஷமா பேசுனீங்க, அந்த ஃபெரித் கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் அவன் பேசுறத கேளுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சதான். ரொம்ப ரொம்ப மோசமான மனநிலைமையில அவன் வந்திருக்கான் அப்படிங்கிறது கசிம்க்கு ரொம்ப நல்லா புரியுது. ஃபெரித் பேசுறது ரொம்ப பாவமா இருக்கும். அவன் பேசுறத கேட்கிற அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுல ஒவ்வொரு பிளேஸ்ல நின்றுட்டு அழுகுறாங்க. அவ்வளோ சோகமா அவ்வளோ கஷ்டத்தோட தன்னோட காதலுக்காக பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு என்ன அடிக்கணுமா, எவ்வளவு அடிக்கணும்னாலும் அடிச்சுக்கோங்க, ஆனா ஒரே ஒரு டைம் நான் சேரனை பார்க்கணும். அவ அங்க மயங்கி விழுந்துட்டா, அவ என்ன ஆனான்னு தெரியாம என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் இருக்கிற நிலைமையை பாருங்களேன், நான் ரொம்ப மோசமா இருக்கேன், என்னால எதுவும் பண்ண முடியல. அவ நல்லா இருந்தா மட்டும்தான் நான் உயிரோடவே இருப்பேன். ப்ளீஸ் எனக்கு 2 நிமிஷம் கொடுங்க, நான் எதுவுமே பண்ண போறது இல்ல, அவளை பார்த்தா மட்டுமே போதும் எனக்கு. அப்பா கசிம் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக நான் எதுவுமே யோசிக்காம அந்த குண்டடிய நான் வாங்க முன்னாடி வந்தேன். ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கேன். எனக்காக ஒரு செகண்ட் ப்ளீஸ் என் சைரனை நான் பார்க்கறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. நான் வேற எதுவுமே கேட்கல, அவளை பார்த்தா மட்டும் எனக்கு போதும், அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். இதை கேட்குற பாட்டி, சுனா, சைரன், அவங்க அம்மா எல்லாரும் அழுகுறாங்க. இந்த பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன உங்க பையனா நினைச்சிருக்கீங்க, அதே மாதிரி இன்னும் ஒரு டைம் நினைச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க, நான் ஒரு டைம் மட்டும் சரின்னு பாத்துக்கிறேன், அவன் நல்லா இருக்காளான்னு எனக்கு தெரியணும்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறான். இவன் பேசுறது கல்லான கசிம கூட கரையத்தான் வைக்குது. நான் உங்களை மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே என் குடும்பமா தான் பார்த்தேன். இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு முக்கியம். சைரன் கஷ்டப்பட்டா என்னால முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டத்தோட கேட்குறான். இதை கேட்குறப்ப கசிமும் ரொம்பவே ஃபீல் பண்றான். ஒரு 2 நிமிஷம் பார்க்க விட்டீங்கன்னா போதும், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் அப்படியே போயிடுவேன், இது என்னோட வார்த்தை, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், எனக்கு ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் பார்க்கறதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுகிறான். இவன் பேச்சை கேட்டு அழுது 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 அங்க நிக்க முடியாம நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா சைரன். ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி அவனோட காதலை பார்த்ததும் அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. அழுது அழுது அவனை பார்த்ததுன்னா கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கா சைரன். கசிம்னால இவனை தடுக்க முடியல. பாட்டியும் பாக்குறான், அமைதியா இரு கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்கிறத தான் இங்க இருக்க அத்தனை பேருமே விரும்புறாங்க. ஆனா காலம், சூழ்நிலைகள் இவங்க எல்லாரையும் மாத்தி வச்சிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கசிம் வந்து போதும் ஃபெரித் வா இந்த சைடு வா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுட்டு, நாளைக்கு கல்யாணம், யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ சொன்ன வார்த்தைய நான் காப்பாத்திட்டேன், இப்போ உன் வார்த்தையை காப்பாத்து, நீ முதல்ல போ வெளியே அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புறான். உள்ள போனதுமே சைரன் பயங்கரமா அழுகிறா. யாருக்குதான் அழுக வராது. நேரா வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற அத்தனை சர்வெண்ட்டையும் கூப்பிட்டு தாத்தா கண்டபடி திட்டி அவங்க எல்லாரையும் வேலையை விட்டு போக சொல்லிடுறாரு, இன்க்ளூடிங் அப்தின் கூட. ஃபெரித்தை உள்ள கூட்டிட்டு வந்து எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் சைரனை பார்க்க போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட சைரன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி இவரு கண்டபடி திட்டுறாரு. இதை கேட்க முடியாத ஆர்கன், போதும்பா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். இது தாத்தா கூட எதிர்பார்த்துக்க மாட்டாரு. தான் பையனுக்காக முதல் முறையா வாய்ஸ் கொடுக்குறான் ஆர்கன். நீ போ ஃபெரித், நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறான். இதை பார்த்ததும் ஃபெரித்க்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு, தான் அப்பா தனக்காக பேசுறாரே அப்படின்னு சொல்லி. தாத்தா எதுவுமே பேசல, அவரும் அமைதியா போயிடுறாரு. இவனோட இந்த பிஹேவியரை தாத்தா கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியே இந்த நைட்ல 2 பேரும் வேற வேற பெட்ல தனியா படுத்து அழுதுட்டே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சுனாக்கு கல்யாணம். அவ ரொம்ப சோகத்தோட எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்பா அப்தின் இவனை பார்க்க வந்துட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். நீ என்ன சொல்ற, நான் தாத்தாட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இல்ல, எனக்கு இதுக்கு மேல போதும், எல்லாமே போதும், நான் இதுக்கு மேல எதுவும் பண்ண போறது இல்ல, இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் கூட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்லாம நான் உன்னை கூட்டிட்டு போனேன், இதுக்காக வேலையை விடுறேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என்னோட கால்காக வெயிட் பண்ண, இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பா நம்ம மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஃபெரித் என்னமோ பிளான் பண்றான்.
பார்க்கலாம் ஃபெரித் என்ன பண்றான் அப்படின்னு நான் சுனாக்காக அப்படின்னு. இப்படியே சாப்பிட்டு இருக்க அவங்க அப்பாவை வந்து பார்த்து தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரித் போறான். எங்க போற அப்படின்னு சொல்லி இஃப்கட் கேட்கும்போது செய்றனை பாக்கறக்கு அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா சிரிப்பு வருது. அவன் அப்படியே அங்க கிளம்பி போறான். இந்த நேரத்துல இவங்க எல்லாரும் கிளம்பி நேரா சஃபர்ட் ஃபேமிலி இருக்கிற அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே இவங்களோட மேக்கப் ஸ்டார்ட் ஆகுது. மேக்கப் போட போட சுனா ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. இதை அந்த மாமியார் கவனிச்சுட்டு இவ என்ன அழுதுட்டே இருக்கா, என்ன பிரச்சனை இவளுக்கு, ஏன் இவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, இரு கசிம கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறா. இல்ல அவளுக்கு கொஞ்சம் முடியல அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீ ரொம்ப அழுதுன்னா இன்னும் நம்மளுக்கு பிரச்சனை வரும், நீ கொஞ்சம் நார்மலா இருக்க ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி செய்றன்னு சொல்லுவா. ஓகேன்ட்டு அவ அப்பதான் அழுகாம இருப்பா. இந்த நேரத்துல உள்ள வர ஒருத்தன் செய்ரன் அண்ட் ஃபெரித்துக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டை யாரோ ஆர்டர் பண்ணீங்க இங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பான். இதை கேட்டதுமே செய்ரனுக்கு ஒரு தாட் வந்து நான் தான் ஆர்டர் பண்ண, பசிக்குதுன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறா. வாங்கி அதை ஓபன் பண்ணினா, நான் பக்கத்துல இருக்க பார்க்ல இருக்கேன் அங்க வா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு நோட் இருக்கு. கிட்ட அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பா இப்பதான் எங்கேயும் வெளியே போனாரு அப்படின்னு சொன்னதுமே, இல்ல எனக்கு கொஞ்சம் பசிக்குது, அக்காக்கு ஏதாவது வேணுமா, நான் ஏதாவது போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. நம்ம வேணா ஆர்டர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி தாரிக் சொல்லும்போது, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நானே போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவா. இல்ல நானே போறேன் அப்படின்னு சொல்லி தாரிக் அங்கிருந்து போனதுமே இவ சத்தம் இல்லாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நேரா போய் ஃபெரித்த பாக்குறா. போய் செய்றனை பார்த்ததுமே ரொம்ப அழகா இருக்க அழகி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓ தேங்க்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் நேத்து கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன், அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. கொஞ்சம் தான் குடிச்சியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, இப்ப நான் வந்திருக்கிறது சுனா அண்ட் அப்தின்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஆமா நான் சுனாட்ட எவ்வளவு டைம் சொன்னா இங்கிருந்து போயிருன்னு, பட் அவ கேட்க மாட்டேங்கிறா, எனக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கும் போதே அந்த இடத்துக்கு இந்த தாரிக் வந்துடுறான். வந்து எடுத்ததுமே கன்னைத்தான் காட்டுறான். செய்றன் பயப்படும் போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் முன்னாடி நிக்கிறான். சுடுறதா இருந்தா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுடு அப்படின்னு சொல்லி ஃபெரித் பேசிட்டு இருக்கும்போது அவன் கண்ணை உள்ள வச்சிடறான். ஏன்னா கால் வருது. கால்ல யாருன்னா கசின் தான். எங்க செய்றனை காணோம், உங்க கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அவன் எதுவுமே பதில் பேசாதப்ப ஆமாப்பா நானும் இவரும் தான் வெளியே வந்திருக்கோம், கொஞ்சம் ஃபுட் வாங்கலான்னு. சரி டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இவன் எதுவுமே பேசல. செய்றன் அமைதியா அவன் கூட வந்துடுறான். அப்போ இந்த தாரிக் என்ன சொல்றான்னா, நான் உன்னை எந்த இடத்துலயும் கஷ்டப்படாம பாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா நீ என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருந்தீன்னா நானும் உன்னை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவேன், ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சைக்கோ மாதிரி வார்ன் பண்ணிட்டு போறான். இப்படியே வீட்டுக்கு வர ஃபெரித் கிட்ட அவனோட ரூம்ல இவ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவன் பக்கத்துல போய் அவனை கிஸ் பண்ணலான்ட்டு போவா. அப்ப தள்ளி போற ஃபெரித், ஏன் இப்படி பண்ற, நீ டிவோர்ஸ் வாங்கிட்ட, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரியன்னு கேட்பா. ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் உன்னை என்னைக்குமே தொட போறது கிடையாது, ஏன்னா என் மனசு முழுக்க சேரன் தான் இருக்கா. ஒரு 3 ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு மேல இங்க இருக்கிற எந்த ஒரு திங்ஸையும் நீ மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்காது. இது அங்க இருக்க அத்தனையும் செய்றனை ரெப்ளிக் பண்றது. ஸோ நீ இதுல எதுவுமே மாத்த முடியாது. அண்ட் செகண்ட், செய்றன் அப்படிங்கிற பேரை சொல்ற கூட உனக்கு எந்த தகுதி கிடையாது, அதை நீ சொல்லவே கூடாது. அண்ட் தேர்ட், உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டியும் என் மனசு முழுக்க செய்றன் தான் இருக்கா, செய்றன் மட்டும்தான் இருப்பா. இந்த 3 ரூல்ஸோட மட்டும்தான் இனிமேல் நீ வாழ போற அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவ இதை கேட்டு ஷாக் ஆகி வெளியே போயிடுறா. இப்படியே நைட் ஆகிட மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அந்த இடத்துல கல்யாண பொண்ணு அவளோட தங்கச்சி எல்லாரும் மேரேஜ் நடக்க போற இடத்துக்கு வராங்க. எல்லா கெஸ்ட் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாச்சு. மேரேஜ்க்கான சடங்குகள் தொடங்குது. ஒரு இடத்துல அப்தின் ரொம்ப மோசமா குடிச்சிட்டு இருக்கான். இப்படியே ரொம்ப குடிச்சிட்டு நேரா அவனோட ரூம்க்கு வந்து ஒரு நோட் எழுதி வச்சுட்டு ஒரு கன் எடுத்துட்டு அவன் இருந்து போறான். அதை நோட் பண்ண ஸ்டாஃப் இந்த அமுல் பேபிட்ட வந்து சொல்றா. இவங்க ஓடி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவன் கன் எடுத்துட்டு எங்கேயோ போயிருக்கான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இவங்க நேரா கால் பண்ணி சொல்றது ஃபெரித் தான். அப்ப இந்த 2 ஃபேமிலியோடும் அவன் டின்னர்ல இருப்பான். அவன் பேசினதுமே சரி ஓகே நான் இப்பவே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அந்த டின்னரை கொஞ்சம் கூட மதிக்காம கிளம்பி போயிடுவான். உங்க பையன் என்ன இப்படி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த பெலினோட அம்மா கேட்கும்போது, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தானே உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, இதுல என்ன அதிசயம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க அண்ணன் கேட்பா. அவளுக்கு ரொம்ப நோஸ் கட்டா இருக்கும். இவன் நேரா அப்தின் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பாக்குறான். அந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல ஒத்த கன்னை வச்சுட்டு பயங்கரமா குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். போய் பார்த்ததுமே, என்ன தைரியம் இருந்தா நீ மட்டும் தனியா குடிச்சிருப்ப, இது பெரிய தப்பு தெரியுமா, நீ பண்ணது பெரிய பாவம், குடிக்கிறதுனா என்னைக்குமே நானும் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னால முடியல ஃபெரித், அதனாலதான். முடியலன்னா என்ன கூப்பிடணும், அது என்ன நீ மட்டும் தனியா கன் எடுத்துட்டு போறது, கல்யாணத்தை நிறுத்தி கல்யாண பண்ண தூக்கிட்டு வரக்கு உனக்கு ஒத்த கன்னு போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கலாய்க்கிறான். உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்பான். வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெயிட்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க இருந்து நேரா ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போய்
ஏய் ஆன்டப்போட பிஸ்தா கதவை தர அப்படின்னு சொல்லி ஃபெரித் சொல்லுவான். இவங்க 2 பேர்த்தோட சவுண்ட் கேட்டதும் அழுதுட்டே ரெடி ஆயிட்டு இருந்தா இவங்க 2 பேரும் சந்தோஷமா கதவை ஓப்பன் பண்றாங்க. காதலிக்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்ததும் பயங்கரமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இவன் நீ ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்ப இந்த அப்தின் நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவ்வளோ நாள் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சுனா, ஆமா நம்ம போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரா. ஆமா ஆமா போயிடலாம், ரொம்ப ஈஸி தானே, இத்தனை பேரை தாண்டி நம்ம எப்படி இங்கிருந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சைரன் கேட்கும்போது, எனக்கு தெரியல, ஆனா இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஏய் பிஸ்தா, போதும் நம்ம போயிடலாம், நம்ம 4 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவா. சரி போலாம் அப்படின்னு சொல்லி சேரனும் கையை பிடிச்சதும் 4 பேரும் ரொம்ப அழகா அங்கிருந்து கிளம்பி எந்த வழியா வந்தாங்களோ அந்த வழியாவே வெளியே போறாங்க. சரி ஓகே அப்படின்னு இந்த சஃபட் யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம ரூம்க்கு வரப்போ கதவு கிட்ட நின்று, நீ ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தேன்னா பயப்படாத, நான் தான் வரேன், வெக்கப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போயிட்டு பயங்கரமா அழுதுட்டு வெளியே வந்து கத்துறான். அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரும் அங்க அந்த ரூம் நோக்கி தான் போறாங்க. இவன் வெளியே வந்ததும் சுனா இங்கிருந்து ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் கன் எடுத்து வானத்துல ஷூட் பண்ற இந்த டைம்ல இவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே ஜாலியா கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிற இவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, உங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.